நடிகர் சங்க கட்டிட விவகாரம் தொடர்பா சரத்குமார் அணியினருக்கும் விஷால் அணியினருக்கும் மோதல்கள் ஏற்பட்டு வந்தது. இதை தொடர்ந்து விஷால் அணியினர் நடிகர் சங்க தேர்தல் தேதியை மாற்றி அமைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிச்சு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது சரத்குமார் அணியினருக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. இந்த தீர்ப்பு குறித்து விஷால் அணியினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த தொகுப்புல பார்க்கலாம். சார், இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. நீங்க தொடர்ந்த மனுவில் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றியாக கருதுறீங்களா? முதல் வெற்றியை விட வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் வி ஆல் அபைட் பை த லா. எப்போ தேர்தல் நடந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபேர் எலெக்ஷனாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சு. அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் கேட்ட அந்த 3 கோரிக்கைகள் ஏற்று இன்றைக்கி ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன். சார், இப்போ இந்த இது வந்திருக்கு. இப்போ நீங்கள் அடுத்த கட்ட மூவ் எப்படி பண்ண போகிறீங்க? ஏன்னா நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனு தாக்கலுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ தேர்தல் தேதி எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் போட்டியிட போகிறது அந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுத்துட்டீங்களா நீங்கள்? இல்லை, முடிவுகள் எடுத்தாச்சு. அதான் அந்த தேர்தல் நாமினேஷன் வரும்போது எங்கள் பட்டியல் யார் யார் நிற்கிறாங்கன்றதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக எங்களோட அடுத்த தேர்தல் எப்போ நடக்க போகுதுன்றது எங்களுக்கு இன்னும் அறிவிக்கலை. ஸோ எங்களோட அடுத்த நோக்கமே நாங்கள் மதுரையில் கொடுத்த அந்த வாக்கு, நாடக நடிகர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் செயல்பட போகிறோம். எலெக்ஷன் எப்போ வந்தாலும் சரி. ஏன்னா நாங்கள் அந்த கட்டிடம் நாங்கள் கட்டி கொடுப்போம் அப்படின்ற உறுதி கொடுத்துருக்கோம். அதுக்கான வேலைகள் நாங்கள் இப்போது தொடங்க போகிறோம். சார், இப்போ மதுரைக்கு நீங்கள் போயிருந்தீங்க, நாடக நடிகர்கள் சந்திச்சிங்க. கார்த்திகா, கருணாஸ் சார், பொன்னன் சார், நாசர் சார் எல்லாமே சந்திச்சிங்க. இந்த வாக்குறுதி நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அதுக்கான செயல்படல. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஏரியாக்கள் இருக்குது, நிறைய 9 மாவட்டங்கள் நாடக நடிகர்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாவட்டங்களுக்கு நீங்கள் பயணிக்கிற மாதிரியும் அந்த நாடக நடிகர்களோட பேசுகிற மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கீங்களா? நாங்கள் அவங்க கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி இல்லை, எல்லாருமே அவங்க கூட ஈஸியாக பழகக்கூடிய மக்கள், அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம கூட ஈஸியாக உட்காந்து பேச முடியுது. நம்ம நினச்ச மாதிரி அவங்க எங்கேயோ ஆட்கள் கிடையாது, எல்லாம் நம்மள மாதிரி பசங்க தான். எல்லார்ட்டையும் இன்னும் ஃப்ரீயாக அவங்ககிட்ட பேச முடியுதுன்னு அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. அது ரொம்ப நல்ல சைனாக பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங், எல்லாருடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய லேர்னிங் சொன்னிச்சு. எல்லா ஊருக்கும் போகிறோம். நாங்கள் ஷூட்டிங் இருக்கவும் போயிட்டு இருந்தோம். இனிமேல் அவங்களோட பார்க்கறது இன்னும் ஜாஸ்தியாகும். நிறைய தடவை நான் நாடக நடிகர்களை மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கும். அடுத்த விஷயம், இப்போ கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் இந்த சூப்பர் சீட் ஃபுல்லாக ஓவர்சி பண்ணணும்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான விஷயம் தான் இமீடியட்டாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அது இருந்தால் தான் அவர் கிடைச்சாதான் ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்குங்கிற ஒரே எண்ணம் தான். இதில் யாரையும் ஹர்ட் பண்ணுற விஷயமே கிடையாது. ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறோங்கிற மூவிட் தான். ஃபர்ஸ்ட் இது ஸ்டே கிடைச்சது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அடுத்தது ரிட்டையர்ட் ஜட்ஜும் கிடைச்சிட்டாங்கன்னா தென் தெல் பி குட் எலெக்ஷன். ஒரு கரெக்டான ஒரு இடம் இருக்கும் ஓட் பண்ணுறதுக்கு, கரெக்டான தேதி இருக்கும். ஒரு சண்டே அன்னைக்குங்கும் போது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வெளியூரில் இருக்கிறவங்களும் வருவாங்க. அண்ட் ஒரு பெரிய இடமா இருக்கணும். இப்போ ரஜினி சார்லேருந்து ஒரு 3000 மெம்பர்ஸ் ஓட் பண்ணணும்னா அந்த இடம் பெரிய இடமா இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அமையணும். ஸோ அதுக்கு முக்கியமாக ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருக்கணும். ஸோ அதுதான் எங்களோட அடுத்த இலக்காக இருக்கும் ஃபர்ஸ்ட். சார், இப்போ ஒரு சீனியர் ஆக்டர் நீங்கள் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கீங்க. தேர்தல் உங்களுக்கு காலகட்டங்களில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இது நிறைய ஞாயிற்றுக்கிழமைகளில் நடந்திருக்கும் போது இந்த முறை புதன்கிழமை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களோட அபிப்பிராயம் என்னவா நினைக்கிறீங்க? இருக்குங்க. அதாவது அதுக்கு நான் ஒரு சரியான காரணத்தை முன் வச்சிருவேன். நான் ஏன் 15, ஏன் 14, 14 என்ன விசேஷம் இருக்கு, 15 ஏன் தேர்தல் வருதுங்கிறதுக்கு நான் ஒரு சரியான காரணத்தை சொல்ல முடியும். அது வேண்டாம், சரியா? இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். 14 அன்னைக்கு என்ன விசேஷம், 15 அன்னைக்கு ஏன் தேர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், போக போக தெரியும். சார், அந்த 14 அப்படிங்கிறது சரத்குமார் சாருடைய பிறந்த நாள், அதை தான் முன் வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? ஐயோ, என்னங்க புது கதை சொல்றீங்க? சாரி சார், உண்மையிலுமே அது எனக்கு அப்படி இல்லை. நான் 14 வேற ஒரு கணக்கில் சொன்னேன். நீங்க புதுசாக ஒன்று என்கிட்ட சொல்றீங்க. இல்லை, அப்படி எனக்கு அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நினைக்கல. ஒருவேளை அது மாதிரி இருந்தால் ஒரு பாராட்டுறதோட ஒரு தேர்தல் அட்டன் பண்ணுறது கூட ஒரு நினைச்சிருந்துருக்கலாம். எனக்கு அது இப்படி தோணலை. நான் தம்பி விஷால் சொன்னது மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல பார்வையில் சக நடிகர்களுக்கு சமமான மரியாதை, சுயமரியாதை, எல்லாருக்குமான சுயமரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான நிர்வாகம் வேணும் அப்படிங்கிற நாங்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கோம். நாசராக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், பொன்வண்ணன், சரவணன், இவர் தம்பி, எல்லாருமே நாங்கள் எல்லாரும் அதில் தெளிவாக இருக்கோம். அதே மாதிரி இப்போ தம்பி சொன்ன மாதிரி நாடக நடிகர்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல சில பேர் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இந்த நடிகர்கள் வந்தாங்கன்னா உங்களெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, உங்களை சேர்க்க மாட்டாங்க, உங்களை உறுப்பினர்
பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. இப்படி உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்றாங்க. இந்த ஏழை கலைஞர்கள், நாடக நடிகர்கள் இவங்களை வந்து இந்த தவறான ஒன்றை சொல்லி அவங்கள திசை திருப்புறதுக்கு பார்க்குறாங்க. எங்களை பொறுத்தவரை நாடக நடிகர்கள் இல்லாத தென்னிந்திய நடிகர் சங்கம் கிடையாது. அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களோ எங்களை போன்ற ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நடிகர்களை பற்றின பிரச்சனைகள் எங்கள் நாங்கள் இப்போ தேடலை. அன்றாடமாக அந்த சீசன் டயத்தில் மட்டும் வேலை செஞ்சுட்டு மற்ற நாட்களில் வெளியில் வட்டிக்கு பணம் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நடிகர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வைப்பு நிதி, நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான தீர்மானம்.